என் அருமையானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்காக அநேகர் காத்திருந்தார்கள் என்று முன்னவே நான் அறிவித்தேன். மிக முக்கியமாக யூதர்கள் மிக வாஞ்சையோடு காத்திருந்தார்கள். ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது, அவர் குழந்தையாக இந்த லோகத்திற்கு வந்த பொழுது, மீட்பர் வந்த பொழுது அவரை புரிந்து கொள்வதற்கு யாருக்குமே திராணி இல்லாமல் போய்விட்டது. அதே நேரத்திலே எருசலேம் தேவாலயத்திற்கு பாலகனாக இயேசு சுவாமி கொண்டு வந்த பொழுது அங்கே இயேசுவுக்காக மீட்பருக்காக காத்திருந்த 2 பேர் மட்டும் இனம் கண்டு கொண்டார்கள். சிமியோனும் அன்னாலும் மாத்திரம் இயேசுவை கண்டு கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடத்தான் போறீங்க, அப்படித்தானே? நிச்சயமா கொண்டாடுவீங்க. இந்த அத்தனை பேர்ல எத்தனை பேர் இயேசுவை இனம் கண்டு கொள்ள போறீங்கிறதா இங்க பெரிய கேள்வி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக மக்களே, இன்றைக்கு இயேசு சுவாமி என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் பிறக்கத்தான் போகிறேன், பிறந்தே விட்டேன், உன் மத்தியிலே இருக்கிறேன், என்னை இனம் கண்டு கொண்டாயா என்று கேட்கிறார். இதோ சிமியோனும் அன்னாலும் மட்டும் இனம் கண்டு கொண்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே சிமியோன் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று வேதம் கூறுகிறது. அவர் நீதிமானாக இருந்தார், கடவுள் பக்தராக இருந்தார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவராக இருந்தார்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவராக இருந்தார். இயேசுவை கண்டுகொள்ளணும்னாக்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணுங்க. சும்மா போய் நான் இயேசுவை பார்த்தனாக்கும், இயேசு எங்க பக்கத்து வீட்டுக்காரன் தான் நான் தாக்கும் அப்படின்னு சொன்னாக்க ஒத்து வராது. இயேசுவை காணணும், இயேசுவோ உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்றால் இதோ பாருங்க, இந்த சிமியோன் எப்படிப்பட்டவனாக இருந்தார்? அவர் அபிஷேகம் பெற்றவராக, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவராக இருந்தார். அதற்கு அடுத்தபடியாக வாக்களிக்கப்பட்டவர்க்காக, வாக்களிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்காக, மீட்பர்க்காக காத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க 3 மணி நேரம் சினிமா கொட்டையில காத்திருப்பீங்க. சின்ன ரிப்பேர் இப்ப வரும் படம் என்று சொல்லிட்டு 1/2 மணி நேரம், ஒரு சின்ன ரிப்பேர் இன்னும் 1/2 மணி நேரத்துல படம் ஓட்டப்படும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இது ஒரு சின்ன ரிப்பேர், இன்னும் 1 மணி நேரத்துல படம் ஓட்டப்படும். எந்திரிச்சா வந்துருவீங்க. இந்த படத்தை எவன்டா பாப்பேன் எந்திரிச்சா வந்துருவீங்க. 1/2 மணி நேரம் சென்று வந்தாலும் சரி, 1 மணி நேரம் சென்று வந்தாலும் சரி, 3 மணி நேரம் சென்று வந்தாலும் சரி, காத்திருக்க தயார். எதற்காக? படம் பார்க்க, சினிமா படம் பார்க்க. இந்த 1/2 மணி நேரம் ஜப கூட்டம் முடியறதுக்கு முன்னால 2 வாட்ச் கட்டிட்டாலேயே, ஒரு கையே பார்க்கும்போது சிஸ்டர் பாத்துடுறாங்களே, 2 வாட்சா இருந்தா இந்த கையிலையும் பார்க்கலாம், இந்த கையிலையும் பார்க்கலாமே, தலையை சொரியறது மாதிரி ஒருக்கா பார்க்கலாம், கீழே சொரியறது மாதிரி ஒருக்கா பாத்திரலாமே என்று சொல்ல, சிஸ்டர் 10 நிமிஷம் பேசிட்டாங்க, இன்னும் எத்தனை நிமிஷம் பேச போறாங்களோ தெரியலையே, இன்னும் எத்தனை நிமிஷம். சினிமா படம் உனக்கு 1.5 மணி நேரத்துல முடிச்சாக்கும் என்ன செய்வ? அடைச்சே, அதுக்குள்ள முடிச்சு விட்டானே, இன்னும் கொஞ்சம் நீட்டி போயிருக்க கூடாது, அடைச்சே அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நீட்டி, இந்த லவ் சீனை கொஞ்சம் நீட்டி விட்டு இருந்திருக்கலாமே, ரொம்ப ஷார்ட் ஆக்கிட்டானே. சே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுக்காக எத்தனை பிள்ளைங்க காத்திருக்க ஆசைப்படுறீங்க? நீங்க காத்திருப்பீங்க எப்ப தெரியுமா? படுக்க போறதுக்கு முன்னால காத்திருப்பீங்க. இயேசுக்காக எப்ப காத்திருப்பீங்க? ஆண்டவரே, எல்லா வேலையும் முடிச்சிட்டு, எல்லாம் முடிஞ்ச பிறகு, ஆண்டவரே நான் உமக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆமேன் ஆமேன், அதோட காத்திருப்பு முடிஞ்சு போச்சு. இதான நம்ம வாழ்க்கையில வர்றது. ஆக மக்களே, இந்த சிமியோனை போல காத்திருங்க. அதுக்கடுத்து அன்னாள் எப்படி காத்திருந்தாள் என்று பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசித்து பாருங்க. அன்னாளுக்கு வயசு 84ங்க. 84 வயசு நிரம்பிய அன்னாள் அவள் இறைவாக்கு உரைப்பவள். பாருங்க எப்படிப்பட்ட ஆள்னு. அந்த காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு பெண் இறைவாக்கினர் இருந்தானாக்கும் நமக்கு அது பயங்கர பெருமை, அப்படித்தானே? ஆக கடவுள் ஈக்குவலா போட்டாரு. ஆணென்றோ பெண்ணென்றோ வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பூமியில இருக்கிற சகல மனுஷரை உணரணும் சொல்லிட்டு தேவாலயத்துக்கு நான் வந்தப்ப ஒரு ஆம்பளை மட்டும் பார்த்தான்னு இருக்க கூடாது, ஒரு பொம்பளையும் பார்த்தான்னு இருக்கட்டும் சொல்லிட்டு சிமியோனும் அன்னாளும் பார்த்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா வீட்டுல வந்து ஆணும் பெண்ணும் சமங்கிற உரிமை உண்டோ? இது புத்தகத்துல உண்டு. ஆணென்றோ பெண்ணென்றோ வித்தியாசம் கிடையாது என்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ஆண் முதல் படியில தான் நிக்கணும், பெண்ணு 2ஆம் படியில தான் நிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுசாமி பார்த்தார்.
இந்த தேவாலயத்துல நம்மளை வெளிப்படுத்தணும்னாக்க ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் 2 பேருக்குமே வெளிப்படுத்தணும். அதான் இந்த 2 பேருமே தயாரிப்பா இருந்தாங்க. இந்த 2 பேருமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக மக்களே, இந்த அன்னாள் கோவிலை விட்டு நீங்காமல் நோம்பாலும் ஜெபத்தாலும் அல்லும் பகலும் பணி செய்து வந்தாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நமக்கு 27 வயசு ஆயிருச்சுனாவே குறுக்கு வலி வந்துருது, அப்படித்தானே? அப்புறம் 47 வயசு வந்தாக்கு நெடுக்கு வலி வந்துடும். அப்புறம் 57 வயசு வேணாக்க என்ன வழி வருமோ அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆக இந்த அண்ணால பாருங்க, 84 வயசுல இரவும் பகலும் சோர்வு இல்லாமல் என் தேவனுடைய ஆலயத்திலே பணி செய்து வந்தாள். அப்படிப்பட்ட மகள் தேவனை சந்தித்தாள். இயேசு கிறிஸ்து பாலனை சந்தித்தாள். அந்த பாலனை கையில் எடுத்து விடுதலைக்காக எதிர்பார்த்திருந்த அனைவருக்கும் குழந்தை இயேசுவை பற்றி எடுத்துரைத்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முத இயேசுவை பற்றி அறிவிச்சது ஆம்பளை அவம்பளையாங்க? பொம்பளை. எல்லாரும் கைதட்டுங்க. பாத்தீங்களா நமக்கு எவ்வளவு பெருமைன்னு. ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா, இந்த பெண்ணினை தேடி உயர்த்தி பிடிச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. முதல் போதகர் ஒரு பெண்ணுங்க. ஆக பாருங்க, முதல் குழந்தையை கையில் எடுத்து அங்கே அந்த தேவனுடைய வருகைக்காக காத்திருந்த அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்துரைத்தவள் ஒரு இளம் சகோதரி, 84 வயது நிரம்பிய அன்னாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக என் அருமையான சகோதரிகளே, நான் மட்டும் 16 வயசுல இருந்தா சத்தியமா இயேசுவை போதிச்சிருப்பேன். இப்ப எனக்கு 32 வயசு ஆயிருச்சே என்று சொல்லலாமோ? எனக்கு மட்டும் 32 வயசா இருந்தாக்கும் குரலை உயர்த்தி பாடி 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 துதிச்சிருப்பேன். இப்ப 62 வயசு ஆயிருச்சே, சொங்கி போச்சே என்று சொல்லலாமோ? என் தேவனுக்கு முன்னால் வயசே கிடையாது. நம்ம எல்லாரும் பிள்ளைங்க, அப்படித்தானே? வேதத்துல எந்த இடத்துலயுமே சின்ன பிள்ளை என்றோ பெரிய பிள்ளை என்றோ கிளப்பிள்ளை என்றோ குறிப்பிடவே இல்லை. எல்லா இடத்திலையும் என்ன அருமையான பிள்ளைகளே என்றுதான் வேதம் கூறுகிறது. ஆக மக்களே, இன்று தேவனுடைய வருகைக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு அன்னாளை போல, ஒரு சிமியோனை போல காத்திருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக இருதயத்திலே காத்திருக்க வேண்டும். அதே நேரத்திலே நீங்கள் கோபுரத்திலே பிறந்திருந்தாலும் சரி, குடிசையிலே பிறந்திருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அனாதையாக இருந்தாலும் சரி, அகதியாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, என் தேவன் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே பிறக்க வேண்டும் என்றால் மரியாளை போன்று, நல்ல கவலைங்க, மரியாளை போன்று தாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மரியாளை போன்று பரிசுத்தத்திலே நிரம்பி இருக்க வேண்டும். மரியாளை போன்று பற்றற்றவர்களாக இருக்க வேண்டும். மரியாளை போன்று பரிசுத்த ஆவியின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பொழுது பெத்லேஹேமில் பிறந்த இயேசு பாலன் உங்கள் இருதயத்திலே பிறப்பார். அந்த பெத்லேஹேமில் பிறந்த இயேசு பாலனே, என் இருதயத்தில் நீ பிறக்க வேண்டும் ஐயா. பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பும் ஐயா. என் இருதயத்தை திறந்து விட சுவாமி. நான் தாட்சி உள்ளவளாக இருக்கணும் சுவாமி. என்னை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுக்கணும் ஐயா. எந்த இருதயம் உமக்கு குடிலாக மாறட்டும். எல்லாரும் கையெடுத்து நெஞ்சில வைங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயம் உமக்கு உகந்த குடிலாக மாறட்டும். உமக்கு உகந்த குடிலாக மாறட்டும். இயேசுவே, இயேசுவே என்னை தாட்சியின் சிகரமாக மாற்றும். என்னை தாழ்ச்சியின் சிகரமாக மாற்றும். இயேசுவே, இயேசுவே என்னை பற்றற்றவராக மாற்றும். என்னை பற்றற்றவளாக மாற்றும். இயேசுவே, இயேசுவே என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பும். என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பும். உம்மை நான் ஆராதிக்கணும். உம்மை நான் ஆராதிக்கணும். இதோ பெத்லேஹேமுக்கு கடந்து வருகிறேன் சுவாமி. இதோ பெத்லகேமுக்கு கடந்து வருகிறேன் சுவாமி. உம்மை ஆராதிக்கிறேன் சுவாமி. உம்மை ஆராதிக்கிறேன்